அண்ணன் அவர்களின் முழக்கம் தொட்டுவிடும் தூரத்தில் இன்னும் சில நாட்களில் சட்டமன்றத்தில் வெற்றி முழக்கமாக நமக்காக ஒலிக்க இருக்கிறது என்பதை கூறி, அடுத்து பேஸ்புக்கை கண்டுபிடித்த மார்க் ஜூக்கர்பர்க்கு பெரிய போட்டியாக இருக்கக்கூடிய சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஈசிஆர் பி சரவணன் அண்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் பிரச்சார குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கழக தோழர்களும் கழக மகளிரணி நிர்வாகிகளும் ஒன்றியம், நகரம், பகுதி, வார்டு, கிளை கழக நிர்வாகிகள் அனைவரும் வருக 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 இருக்கரங்கள் கூப்பிட்டு வரவேற்கிறேன். இந்த தீய சக்தி திமுகவை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடலாமா? இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4.5 வருஷமா இல்லாத ஒரு விஷயத்த இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 பக்கம் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயிட்டு உனக்கு கவர்மெண்ட் வேலை தரேன், உன் இடத்துக்கு பட்டா தரேன், உனக்கு இபி லைன்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரேன், மோட்டர் லைன் ஃப்ரீயாக தள்ளி தரேன், இப்படியான விஷயத்தங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வர எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்களுக்கு. அதுவும் எந்த டைமில்? இரவு 10 மணி டைமில், 9 மணி டைமில் 2-3 பெண்களை வைத்து இந்த மாதிரி வீடு வீடாக போயிட்டு வாக்கு சேகரிக்கோசம் இந்த மாதிரி ஒரு புதுசாக கொண்டிருப்பேன். நான் கேட்குறேன், இந்த 4.5 வருஷமாக எங்கடா போனீங்க நீங்களா? இந்த 4.5 வருஷம் எங்கே போனீங்க? இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு விஷயத்த எலெக்ஷன் வரதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடு வீடாக போயிட்டு உங்களுக்கு பட்டா தரேன், வீடு தரேன். ஏன் இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது தானே? இது ஒரு பக்கம். இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போ 3ஆவது ஆண்டு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? அந்த லேப்டாப் அவங்க சொல்கிறாங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க 3ஆம் வருஷ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் லேப்டாப் வாங்கணும் எல்லாருக்குமே. ஆனால் அந்த லேப்டாப் வாங்கின நம்ம டிவிக்கு தொண்டர்கள் படைகள் என்ன தான் பண்ணாங்க? அங்கே இருக்க 2 பேர் புகைப்படத்தை அழைச்சிட்டு நம்ம புகைப்படத்தை ஒட்டிட்டாங்க. அதுதான் கழக தலைவரோட ஒரு அன்பும் பாசமும். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் மேலே இருக்க பிரிண்டெல்லாம் அழைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோம். ஆடா, இவ்வளோ வருஷமாக நாங்கள் உங்கள் சர்வீஸ் கம்ப்யூட்டர் குத்தாடா நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். நீ மேலே குத்தா கம்ப்யூட்டர் குறைய மாட்டாங்க. நான் டிஸ்பிளேல தளபதி ஃபோட்டோ வச்சா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இன்னையோட அரசியலோட சூழ்நிலை. 2வது, இந்த விசிலு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விசில் சின்னமா தளபதி அவர்களுக்கு அறிவிச்ச தேர்தல் ஆணையத்தினால் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த விசிலை தினந்தோறும் அந்த 200 ரூபா ஊப்பிகள் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த குப்பைகளை கொட்டினா விசில் வச்சா வருதுன்ட்டு. ஐயா, நீங்கள் என்ன ஒன்றா போடுங்க. நீங்கள் இலவச பஸ் விடுறீங்க பார்த்தா, பிங்க் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கே விசில் வச்சா நாங்கள் தான் அனுப்புவோம். அந்த அளவுக்கு இந்த விசில் சத்தம் கேட்க தான் போகுது. வருகின்ற தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியிலும் சரி, 234 தொகுதியிலும் சரி, தளபதி யாரை சொல்கிறாரோ அவர்கள் தான் வேட்பாளர். அது உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் எனக்கு ஓன சீட்டு உனக்கு ஓன சீட்லாம் நாங்கள் நினைக்கல. தளபதி ஜெயிச்சா போதுன்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் உண்மையாகவும் உணர்வோடு நாங்கள் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நீங்கள் தாம்மா. நீங்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. நாங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு அடையாளம் தான். தரையில் இறங்கி வேலை செய்கிறது நீங்கள் மட்டும்தான். மகளிராகட்டும், ஒன்றியம், நகரம், பகுதி, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் நீங்கள் தான். உங்களை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க செய்யுங்கன்ட்டு. எங்களுக்கு மேலே எங்கள் பொதுச் செயலாளருக்கு அந்த மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க. இதுதான் விஷயம். ஆனால் ஒன்று கேட்குறேன், எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்க. நீங்கள் ஒற்றுமையோடு இருந்தால் தளபதி நினைச்சது 2026 இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நடக்கும். ஒற்றுமையோடு இருப்போமா? சத்தம் பத்தலையம்மா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி, ஆளுந்தூர் தொகுதி தொடர்ந்து நாங்கள் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போட்டுட்ருக்கோம். இந்த வாசத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். இனி வரும் காலங்களில் அனைவரும் ஒன்றுபட்டு தளபதி அவர்களை வாக்கு வாங்கி மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜி கோட்டையை அனுப்பும் வரை ஓயாமல் ஒழிப்போம். இந்த மனமார்ந்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.